बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाह वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाह वला आलिहि वसहबी अजमईन अला यौमिद्दीन रब्बि ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லாம் புகழும் ஏகரட்சகனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை முற்றிலும் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் குறிப்பாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய வடிவிலை அறிந்து புரிந்து பின்பற்றி அல்லாஹுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்று ஒரே நோக்கத்தில் ஒன்று கூடியிருக்கிற நம் எல்லா மக்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் அந்த சத்திய பிரச்சார பேரவையின் சார்பாக வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை உலக மக்கள் அனைவரும் பல்வேறு வேலைகளிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இந்த 9 மணி அந்த நேரத்திலே மார்க்கத்துடைய விஷயங்களை பொதுமக்களுக்கும் இந்த இயக்கத்திலே இந்த அமைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த அமைப்பினுடைய அடிப்படை விஷயங்களை ஒப்புக்கொண்டு இறை மார்க்கத்தை பின்பற்றி பிறருக்கு அந்த மார்க்கத்தின்பால் அழைப்பு எடுத்து கொண்டிருக்கிற நம்முடைய இந்த முயற்சி வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வெளிமக்களை விட நமக்கு தான் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தான் இந்த நம்ம வாரந்தோறும் இந்த பயான்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒரு விஷயத்தை மிக தெளிவாக தன்னுடைய தூதர் மூலியம் சொல்லியிருக்கிறார். அத்துனியா மஸராத்துல் ஆஹிரா, மறுமைக்கான விளைநிலம்தான் இந்த பூமி. இந்த பூமியிலே நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதை மறுமையிலே அறுவடை செய்ய போகிறீங்க. அதற்கு ஒத்தனை மாதிரி தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறோம். நீங்கள் யாரோடு இணைந்திருந்தால் மறுமையிலே வெற்றி பெறுவீர்கள். ஏன் இந்த நேசம் என்ற வார்த்தைக்கு பிறகு நம்ம இணைப்பு என்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம்னு சொன்னால், இணைதல் தான் இப்போ உலகத்தில் மிகப்பெரிய விஷயமாக போயிட்டு இருக்குது. நான் இந்த இயக்கத்தில் இணைஞ்சிட்டேன், நான் இந்த கட்சியில் இணைஞ்சிட்டேன், நான் இந்த அமைப்பில் இணைஞ்சிட்டேன், நான் இப்படிப்பட்ட பிரபலியமானவரோடு இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். இணைப்பு என்பது மிகப்பெரிய உலகத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியின் ஒரு கருவியாக முஸ்லிம்கள் இன்றைக்கு எண்ண ஆரம்பித்து விட்டார்கள். இப்ப நம்ம யாரோடு இணைந்திருந்தால் மறுமையில வெற்றி பெறும்? இந்த துனியாவில நீங்கள் இணைந்திருக்கிற மக்களோடு இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிற பொழுது நீங்கள் வெற்றி அடையலாம். அது மறுமைக்கான வெற்றியை ஈட்டு தருமா என்று சொல்லி ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு முஸ்லீமும் நான் இணைந்திருக்கிறவர், அவர் யாரோடு இணைந்திருக்கிறார் என்பது பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நண்பருக்கு, அழகிய நண்பருக்கு உதாரணம் கஸ்தூரி விற்பவரை போல. கஸ்தூரி வித்தாருனாக்கா என்ன செய்யும்? அந்த வாசம் அவருக்கும் வந்துடும். ஒரு கெட்ட நண்பருக்கு உதாரணம் இந்த கருமால் பற்றை வச்சிருப்பாங்கள, பற்றை, கொள்ளு பற்றைன்னு சொல்லுவாங்க. அந்த பற்றை வைத்திருப்பவரோடு அதை ஒப்பிட்டு சொல்றாங்க, என்னதான் ஒரு தூய்மையான ஆடையை அணிந்து கொண்டு அந்த பற்றையில போய் உட்கார்ந்தா எப்படியாவது ஒரு அழுக்கு அவர் மீது பற்றே தீரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யாரோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்களோ அவர்களோடு தான் மறுமையில் இருக்க போறீங்க. ஒரு சஹாபி வந்து அல்லாஹுடைய தூதரிடத்துல கேட்டாங்க, எப்படி சஹாபாக்களுடைய நினைவாற்றல் இருந்தது, அவருடைய கவலை எங்க இருந்ததுன்னு சொன்னாக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யார் ரசூலல்லாஹ், நான் வந்து இந்த உலகத்துல இருக்கிறேன், உங்களை வரும்போதெல்லாம் எப்போ வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், அறிவுரைகளை கேட்டுக்கொள்கிறேன், மறுமையினுடைய யதார்த்த நிலைகளை உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் மறுமையில உங்களோடு நான் இருந்தா கூட, சொர்க்கத்திலே இருந்தா கூட, உங்களுக்குன்னு ஒரு படித்தரம் இருக்கிறது, நபிமார்களுக்கென்று ஒரு படித்தரம் இருக்கிறது. ஒரு சாதாரணவன் நான், எனக்கு ஒரு படித்தரம் இருக்கிறது. நீங்கள் எங்கேயோ இருப்பீர்கள், நான் எங்கேயோ இருப்பேனே யார சொல்லலாம் மறுமையில்னு சொல்லிட்டு அவருடைய செயல்பாடுகள் எவ்வளவு உறுதியானதாக இருந்தால் சொர்க்கத்திற்கு போவோம்னு அவருக்கு தெரியுது. நான் சொர்க்கவாசியா இருப்பேன்னு தெரிகிறது.
ஆனால் அந்த சொர்க்கத்திலும் கூட நீங்க எங்கேயோ இருப்பீங்க, நான் எங்கேயோ இருப்பேன்னு யார சொல்லலாம், உங்களை பார்க்க முடியாத யார சொல்லலாம் என்று சொல்லி அந்த சஹாபி கேட்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சொல்கிறார்கள், இந்த துனியாவிலே நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் மறுமையிலே இப்படி இருப்பீங்கன்னு கேட்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, இந்த துனியாவுடைய நேசம் என்பது எதன் அடிப்படையில் நான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மறுமையிலே இவரால் நான் ஏதாவது வெற்றி பெறுவேனா, இவருடைய செயலால் சொல்லால். ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுறோம்னு வச்சுங்களேன், அவரோடு தொழுகை அவருக்கு சரியாக இருக்கிறதா என்று சொல்லிதான் அவரோடு நாம் இணக்கமா பழகணும். காரணம் என்று சொன்னால், நான் பலவீனமாக நான் இருக்கிறேன். அவர் சரியான முறையில நோன்பு வைக்கிறாரா, அவரோடு தான் நான் பழகணும். காரணம் என்னன்னு சொன்னா, நான் சில நேரங்களில் நோன்பை விட்டு விடுகிறேன். அவர் சரியான முறையில ஜக்காத்து கொடுக்கிறாரா, சதக்கா செய்து கொண்டிருக்கிறாரா, அவரோடு தான் நான் பழக வேண்டும். ஏன் என்று சொன்னால், என்னுடைய பலவீனத்தை நான் நீக்கிக் கொள்ள முடியும் அவரோடு நெருக்கமாக பழகி. சில காலகட்டத்திலே அவருடைய அந்த இபாதத்தினுடைய எல்லா பரிமாணங்களும் எனக்கு உறுதியாக வந்துடும். அதன் அடிப்படையில் நாம் அவரோடு தான் இணக்கமாக இருக்க வேண்டும். எது எல்லாம் ஹராமோ, எது எல்லாம் ஹலாலோ, எது எல்லாம் ஹலாலுக்கு யாரெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த துனியாவில யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்க மறுமையில வெற்றி பெறுவாங்க. நம்ம யாரோடாவது இணைந்தால் அவருடைய நிலைப்பாடு என்ன, இஸ்லாம் அடிப்படையில் அவர் எப்படி வாழ்கிறார், இப்ப அதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. பைசா அடிப்படையில் இவர் எப்படி வாழ்றார், அவர்கிட்ட எவ்வளவு வெகுமதி இருக்கிறது, அரசியல் பலம் அவரிடம் எப்படி இருக்கிறது, அவருக்கு எத்தனை பேர் அரசியல் களத்துல தெரியும். அவரோடு நெருக்கமா பழகுனா நம்ம எங்க போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கும். ஓ, இன்னாரோடு அவர் இருக்கக்கூடியவர், இன்னாரோடு நெருக்கமா இருக்கக்கூடியவர். இவைகள் எல்லாம் மறுமையில ஏதாவது வெற்றி தருமா என்று சொன்னால் இல்லவே இல்லை. நீங்கள் நெருக்கமாக இருப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த வாரம் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் முதலாவதாக ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இப்படி சொன்னவரை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம எந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னோமோ அந்த அல்லாஹ் அப்படியே திருப்பி சொல்லுகிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்குவதற்கு தகுதி உடைய அல்லாஹ்வை குறித்து நீங்கள் படியுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். யாருகிட்ட அல்லாஹ் சொல்றான் பாருங்க. யாரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூலை ஒப்புக்கொண்டார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அதன் அடிப்படையில் அவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராகி விட்டார்களோ அந்த மனுஷனை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்குவதற்கு தகுதி உடையவன் அல்லாஹ்வை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா எல்லாம் சரியாயிடும். நமக்கு அல்லாஹ்வை பத்தி எப்படின்னாக்கா, ஒரு எந்த ஒரு மிகப்பெரிய இடத்திலும் அல்லாஹ்வை நம்ம வச்சில்ல. நமக்கு எப்பாவது வெறுப்படிச்சனாக்கா, ஏதோ ஒரு சோதனை வந்து போச்சு, ஏதோ ஒரு பிரச்சனை வீட்டுல வந்துச்சு, தோரக்கா ஜாபு நமாஸ் பல்ல காத்தும் அல்லாஹ்வுக்கு வச்சிருக்கிற நிலைமை. இன்னும் தௌஹீத்வாதிகள் பண்ணக்கூடிய அக்கிரமத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, பள்ளி வாசல்ல எவ்வளோ உயர்ந்த இடத்துல அல்லாஹ் வச்சிருக்காங்க தெரியுமா. அவங்க பள்ளி வாசல்ல நீங்க பாருங்க, பக்கா தௌஹீத்வாதி, தொப்பி இல்லாத அவர் தொப்பி போட்டு தொழுவே மாட்டார். தொழுது முடிச்ச உடனே இந்த எல்லாம் 2 ரக்காத் கொஞ்சம் ஏஞ்சி போயிட்டே இருப்பார். ஒரு தொழுகையிலே அல் குர்ஆன் எப்படி தொழுவ சொல்லுகிறது என்று சொன்னால், தொழுது விட்டு நீங்கள் அமைதியாக அந்த இடத்துல யார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவருக்காக வேண்டி மலாய்க்குமார்கள் துவா செய்கிறார்கள்னு ஹதீஸ் இருக்குது. தொழுத இடத்துலயே கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா உட்கார்ந்துடணும், உட்கார்ந்து விட்டு திக்ரு செய்யணும். துவாவை கூட உடனே நீங்க கேட்கறதுக்கு இங்க அனுமதி கிடையாது. நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், இந்த மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், இதோடு இணக்கமாக இருந்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இதுதான். அடிப்படையை தொழுது விட்டவனைய உடனே கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. போறவங்க அத்தனை பேரே பாக்குறேன் நல்ல தௌஹீத்வாதிகள் தான். கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு கழிச்சிருக்கிறான் ஒவ்வொரு தௌஹீத்வாதியும். 25 வருஷம். ஏங்க என்ன அப்பயே பார்த்தது இல்ல? அப்பயே நான் டவுசர் போட்ட காலத்துல இருந்தே தௌஹீதுல இருக்கிறாங்க. தொழுது விட்டு 2 ரக்காத் எடுத்துக்க எல்லாம் போயிட்டே இருக்கிறதா? இப்படி இருந்து கொண்டு நாங்க தான் தௌஹீத்வாதி. தௌஹீத்வாதினா யாரு? அல்லாஹ்வோடு இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள். இதான்
நடைமுறை இணக்கமா? 2 ரக்காத் தொழுது விட்டு தொழுக முடிஞ்சிருச்சு, நீங்க உங்களுக்கு வேலை தான் இருக்குது, ரொம்ப சிரமமான வேலை, விரைவாக செல்ல வேண்டும். குறைஞ்சபட்சம் கையேந்தி துவா கேட்டு விட்டு யா அல்லாஹ் இந்த தொழுகையினை ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்கு கூட நமக்கு நாவு வரலன்னு சொன்னாக்கா நம்முடைய தொழுகையினுடைய நிலை என்ன? இந்த தொழுகையை எப்படி அல்லாஹ் அங்கீகரிப்பான்? இந்த தொழுகை அல்லாஹ் எப்படி ஏற்றுக்கொள்வான்? தொழுகை என்பது சாதாரணமானது அல்ல, சாதாரணமான விஷயங்கள் அல்ல. அந்த தொழுகையிலே ஓதக்கூடிய விஷயங்களை காதை கொடுத்து கேட்கணும். சில இடங்கள்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. அல்லாஹ் என்ன சொல்ல வரான் தெரியுமா? ஈமான் கொண்டவர்களே, இமாம் ஓதி கொண்டிருக்கிறார், ஈமான் கொண்டவர்களே எங்களை அழைத்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? ஆதாபாதால நீங்க இருக்கக்கூடாது, இங்க பாதி அங்க பாதி இருக்கக்கூடாது, ஹராம்ல பாதி ஹலால்ல பாதி இருக்கக்கூடாது, வட்டியில பாதி சதக்கால பாதி இருக்கக்கூடாது. ஒரு தொழுகை விஷயத்துல நம்முடைய நிலை என்ன பாருங்க. போறதே ரொம்ப மோசமான நிலையில் தான் நம்ம போறது. அத்தையாத்துல தான் போவோம்னு வச்சுங்களேன், அல்லது 2 ரக்காத்துல தான் போவோம்னு வச்சுங்களேன். சரி போயிட்டோமே, போயிட்டு எல்லாம் லேட் ஆயிடுச்சு, எதையாவது ஏத்துக்கையல்ல. அதே மாதிரி இதை பாருங்க, இது இப்படி இல்ல. ஒரு டாக்டர்கிட்ட போறாருன்னு வச்சுங்களேன், 8:15க்கு இவருக்கு அப்பாயின்மெண்ட், 8:16க்கு போயிட்டாருன்னா அவர் ஒண்ணுமே கேட்க மாட்டார். இவரா சொல்லுவார், சார் வர நேரத்துல டிராபிக் ஆயிடுச்சு சார், இப்படி ஆயிடுச்சு சார், அப்படி ஆயிடுச்சு சார், உங்களுடைய வார்த்தையை பேணணுன்னே நாங்க வந்துட்டோம் சார், அப்படி இப்படின்ட்டு ஒரு சாதாரண டாக்டர்கிட்ட. டாக்டர் என்பது யாரு? மருத்துவர். அந்த மருத்துவத்தை குணப்படுத்தக்கூடிய சக்தி யாருகிட்ட இருக்குன்னு நம்ம நம்புறோம்? தௌஹீத்வாதிகள் அல்லாஹ் கிட்ட இருக்குதுன்னு நம்ம நம்புறோம். ஆனால் இந்த தொழுகை விஷயத்துல தொழுதுட்டு ஏஞ்சி போயிட்டே இருக்கிறது. அதுக்கு சுன்னத் ஜமாத் சகோதரர்கள் ரொம்ப அருமையாக நின்று உட்கார்ந்து திக்ரு செய்து கொண்டு அல்லாஹ்விடம் மன்றாடி விட்டு செல்லுகிறார்களே, யாருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? யாரோடு அல்லாஹ் இணக்கமாக இருப்பான்? தொழுகை விஷயத்துல நீங்க பாருங்க, இது மாதிரி தொழுகை இருந்தால் எப்படி அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான்? தொழுகையை பத்தி அல்லாஹ் ரொம்ப பிரம்மாண்டமா சொல்கிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர். இந்த தொழுகையானது மானக்கேடான தீய காரியங்களை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கின்ற கேடயம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதை நம்மளுக்கு சரியா இருந்தாதான் நம்ம அல்லாஹ்விடம் நெருங்க முடியும். முதல் விஷயம் தொழுகை தான். இந்த தொழுகையை சீராக்க வேண்டும். குறைஞ்சபட்சம் ஜமாத்தோடு இணைந்து தொழக்கூடிய மக்களோடு நாம் இணைந்து தொழ வேண்டும். ஏன்னா ஒரு நாள் விட்டாலும் ஒரு நாள் அவர் ஜமாத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருப்பார். இங்க இல்லைன்னா நூறு பள்ளி இல்லைன்னா இப்ப அக்பரி பள்ளி இல்ல, உதா பள்ளி, அதே அஸ்ஸாபி கொன்னு எத்தனை பள்ளிவாசல் இருக்குதோ சில சகோதரர்களுக்கு கரெக்டா சொல்லுவாங்க, இங்க இப்ப ஜமாத், இங்க ஜமாத், இங்க ஜமாத். கரெக்டா போற சகோதரர்களை கரெக்டா போயிட்டு தொழுதுட்டு ஏஞ்சி வந்துட்டா என்ன அர்த்தம்? நம்ம போனதுக்கான எல்லா வெகுமதியும் வீணாக போகிறது. அப்போ இணக்கமாக அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும் சொன்னால் முதல்ல நீங்க தொழுகையை சரி பண்ணணும். தொழுகை எப்படிப்பட்ட தொழுகையா இருக்கிறது? இந்த தொழுகையில நம்ம ஓதக்கூடிய விஷயத்தை நமக்கு புரியுதா? ஏதாவது ஒரே ஒரு சூரா, ஒன்ன வேணாம், பக்ரா எல்லாம் வேணாம், 2.25 ஜூஸ் எல்லாம் வேணாம், உங்களுக்கு குல் வல்லாஹ் சூரா ஓதுகிறாரே மகரிப்புல, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த சூராவுடைய மகிமை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் குர்ஆனிலே 3லே ஒரு பாகம் ஓதியதற்கு சமமானவர்கள். எத்தனை வசனம் இருக்குது? குல் வல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இவ்வளவுதான். இத ஓதுனா அல் குர்ஆன்ல நீங்க 3ல ஒரு பாகத்தை ஓதிட்டீங்களாம். அப்ப அந்த அர்த்தத்தை படிச்சாதான் முழு தௌஹீத் அங்க வந்துருச்சு. அந்த சூறால முழு தௌஹீத் வந்துருச்சு. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், 3ல ஒரு பங்கு ஓதிட்டப்பா. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், நம்ம ஆள் ரொம்ப புரிஞ்சு ஓதிட்டு இருக்காருன்னு. நம்ம கதை எப்படி தெரியுமா? அல்லம் சூரா ஓதுனா வலத்தாலின் தானா வாய் போயிருது, என்ன ஓதனெல்லாம் தெரியல. இப்படிதான் நம்முடைய இபாதர்கள் இருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன பெரிய வார்த்தைகள் வருது தெரியுமா? 25 வருஷமா இந்த அமைப்புல நான் தியாகம் பண்ண மாதிரி வேற பண்ணிருக்கிறாங்களா? இந்த அமைப்பை கட்டமைத்தது யார் தெரியுமா? இந்த அமைப்பை உருவாக்கினது யார் தெரியுமா? இந்த அமைப்புல எவ்வளவு பண உதவி நான் செஞ்சிருக்கிறேன் தெரியுமா?
என்கின்ற வார்த்தையை தான் சைத்தான் நம்முடைய உள்ளத்துல போட்டிருக்கான்னு தவிர என்னுடைய 2 ரக்காத் தொழுகை ஒப்புக்கொள்ளப்படுமா, ஏற்றுக்கொள்ளப்படுமா, தரமாக இருக்கிறதா, அல்லாஹ் சொன்ன மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மாதிரியும் சஹாபாக்கள் கேட்டாங்க. முதல்ல வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்க, யார சொல்லலாம், நான் தொழுதால் எப்படி தொழணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வை நீ பாக்குற மாதிரி தொழு. சஹாபாக்கள் சொன்னாங்க, அந்த அளவுக்கு எனக்கு அல்லாஹ்வை பாக்குற மாதிரி எப்படி நான் தொழ முடியும் யார சொல்லலாம், அல்லது அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நீ தொழு. இந்த தொழுகை விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்குள்ள ஒரு சஹாபி வந்து நின்றார். ஒரு முறை தொழுகை கேட்க வேண்டியவர் தொழுகிறான்னு சொல்லிட்டு உடனே முடிச்சிருவான்னு பக்ரா முடியுது. பக்ராவுக்கு பிறகு ஆல் இம்ரான், அதன் பிறகு அன்னிசா. பக்ராவே வந்து 2.25 ஜூஸ். நம்மள மாதிரி குரான் காதில ஓதுற பாருங்க, ஒரே அவர்ல எல்லாம் குரான் முடிச்சிருவாங்க. ஒரே அவர்ல எல்லாம் குரானும் முடிஞ்சிடும். அது எப்படி ஓதுறாங்கன்னு குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 குரானை முடிக்க வேணும். நீங்க உங்களுக்கு எவ்வளவுதான் ஃபாஸ்டா ஓத தெரிந்தாலும் குறைந்தபட்சம் 3 நாட்கள். காரணம், அதை நடைமுறைப்படுத்தணும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு கேட்டாங்க, நான் பக்ராவை மனனம் செய்து கொள்வதற்கு 10 வருடங்கள் பிடித்ததுன்னாங்க. 10 வருஷமா? 2.25 ஜூஸ் 10 வருஷமா? அப்படின்னா அந்த 2.25 ஜூஸ் சொல்லப்பட்டதை அத்தனையும் நடைமுறைப்படுத்துவதற்கு 10 வருடங்கள். இப்படிப்பட்டவர்களோட அல்லாஹ் இணக்கமா இருப்பானா? ரக்லை அல்லாஹ் துரகாத். ஏங்க, வானவர்களுடைய வரலாறு நம்மளுக்கு தெரியுமா? நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அந்த சந்ததியில ஒரு முறை ருக்கு செய்வதற்கு, சுஜூது செய்வதற்கு வானவர்கள் செல்வார்கள். 70,000 வானவர்கள் செல்வாங்க. நபிகள் பெருமானார் சொல்றாங்க, கயாமத்து நாள் வரை அடுத்தது அந்த 70,000 வரமாட்டாங்க. வேற 70,000, வேற 70,000, வேற 70,000. அன்பு சகோதரர்களே, இங்க ஒன்னும் அல்லாஹ் தஆலா நம்முடைய சஜ்தாவுக்கு எதிர்பார்த்து கொண்டில்லவே, என்னுடைய பாவங்களை கழிய வேண்டும், நான் தூய்மையானவனாக வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், சொர்க்கத்துடைய இன்பங்களை என்னுடைய அடியான் அடைந்து கொள்ள வேண்டும், அந்த இன்பகரமான வாழ்க்கையை அவன் பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் நமக்கு தொழுகையை கட்டளை ஆக்கி இருக்கிறான். அதுவும் 50 ஆக்கி கடைசியில 5 நமக்கு கட்டளை ஆயிட்டு இருக்கு. 5 வேளை தான் ஜமாத்தோடு நம்ம தொழணும். அந்த தொழுகையினுடைய தரம் என்ன? முதல்ல அடிப்படை, ஒரு அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான மிக முக்கியமான விஷயம் தொழுகை தான். அந்த தொழுகையிலே நம்முடைய அலட்சிய போக்கு எவ்வளவு இருக்கிறது? முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சுன்னத் தொழுவ மாட்டோம். தொழுதுட்டு சுன்னத் தொழுவாம இருக்க மாட்டோம். வெளியே வந்தா கூட அந்த தொழுகையை பற்றிய நினைவு இருந்தது. இப்ப எதுவுமே இல்லை. எவ்வளவு நாம் ஏக்க ரீதியாக, அமைப்பு ரீதியாக, ஜமாத்து ரீதியாக, கட்சி ரீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் ஆன்மீக ரீதியாக எல்லாவற்றையும் இழந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு அங்கே நெருக்கமாகி கொண்டிருக்கிறோமோ அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலோடு நாம் தூரமாகி கொண்டிருக்கிறோம். அது நமக்கு தெரியாமையே சைத்தான் மறக்கடிக்கிறான். அதை தெரியாமே வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய அபாயகரமான விஷயம், எவ்வளவு மோசமான விஷயம், எவ்வளவு பெரிய ஆபத்தை நமக்கு கொடுக்க போகிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்வதுதான், மறுமையில நமக்கு முன்னால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், பின்னால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், தெருவாசிகள் மதுவில் அடிமையாயிருப்பாங்க. அதே மாதிரி போதை பொருட்களை அடிமையாயிருப்பாங்க. இஸ்லாத்தை பத்தி அவங்களுக்கு தெரியாது. பலர் இஸ்லாத்தை ஏற்காமல் இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் நரகத்திலே செல்வார்கள். அது ஆச்சரியம் கிடையாது. நாம நரகத்துக்கு போனா அவன் என்ன சொல்லுவான் மறுமையில? அதை சொல்லுங்களேன். நாம நரகத்துக்கு போயிட்டோம், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அங்கே போய்விட்டால் அது எவ்வளவு பெரிய கேவலம். இந்த உலகத்துல நம்மளுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நீங்க சொல்லலாம், எனக்கு அறிவுரை சொல்லலாம், அவன் எதற்கு சொல்லிட்டீங்க, அவன் எதற்கு சொன்னதுதான் எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, அவன் 2 பேர் நம்மளுக்கு ஆக மாட்டான், அவன் எதற்கு கேவலப்படுத்துறீங்க, அப்போ அப்படியாப்பட்ட ஜமாத்தே வேணாம், போயிட்டே இருக்கிறேன். உலகத்துல என்ன செய்யறோம்? பிரஸ்டீஜ் பாக்குறோம். கரெக்டு தான், ஒரு கண்ணியம் இருக்கிறது. அவர் ஆவாத ஆளுக்கு முன்னாடி நம்மளை இழிவுபடுத்திட்டாங்க, கோபம் வருகிறது.
ஒட்டுமொத்த இஸ்லாத்தை ஏற்காதவர்கள், நிராகரித்தவர்கள், இஸ்லாத்துக்கு விரோதமாக வாழ்ந்தவர்கள், மதுவிலே மூழ்கியிருந்தவர்கள், விபச்சாரத்திலே மூழ்கியிருந்தவர்கள், வட்டியிலே மூழ்கியிருந்தவர்கள், அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போகின்ற பொழுது எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து எதையும் நடைமுறைப்படுத்தாத காரணத்தினால் அல்லது என்னுடைய இபாதத்துகள் ஏற்காமல் நிராகரித்த காரணத்தினால் நான் நரகத்துக்கு ஒரு கால் போனால் அது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும், மாஷர்ல எவ்வளவு பெரிய கேவலமாக இருக்கும். முதல்ல அங்க ஆடையே இருக்காது, ஆடையற்றவர்களாக இருப்பார்கள், அதை கூட அவர்கள் உணராத நிலையில இருப்பார்கள். அவர்களுடைய பிரச்சனை தான் அவர்களுக்கு பெரியதாக இருக்கும் என்று ஹதீஸ்கள்ல குரான்கள்ல நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இப்ப இதை முன்னிறுத்தி நாம் முதல்ல அல்லாஹ்வோடு நெருங்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது விஷயமாக நாம் தொழுகையிலே கவனம் செலுத்த வேண்டும். அதுக்கு அடுத்தது இந்த அல் குர்ஆன். இது ரெண்டில நாம் நெருக்கமாக இருந்தா மாத்திரம்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். இது டோட்டல் காலி, இப்போ டோட்டலா போச்சு. முதல்லையாவது கொஞ்சம் கொஞ்சம் அலிப கத்துக்கிட்டு இருந்தோம், அப்படி ஒரு 2 பேஜ் படிச்சு கொண்டு இருந்தோம். அதுவும் இப்ப இல்லை, படிக்கவே முடியவில்லை. காரணம் இந்த போன் வந்துருச்சு. குர்ஆன் படிக்கிறதே பெரிய விஷயம் இப்போ, ஆனால் அது சுத்தமாகவே நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு பொருளாகவே காட்சி பொருளாக ஆயிடுச்சு. 2 நேரம் தான் எடுப்பாங்க. ஒண்ணு சக்கராத்து, யாருக்காவது சக்கராத்து எடுக்கணும் வீட்டுல, விட்டா யாசின் படு யாசின் படு. அந்த யாசின்ல தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இது உயிரோடு இருப்பவர்களுக்கு இறைக்க அருளப்பட்டது. அதே யாசின்ல தான் அந்த வசனமே இருக்கிறது. யார் நம்ம துனியா விட்டு போகக்கூடியவருக்காக வேண்டி நாம் வாசிக்கிறோமோ அல்லது இறந்த பிறகு வாசிக்கிறோமோ அந்த ஆயத்துலதான், அந்த வசன அந்த அத்தியாயத்துலதான் இருக்கிறது, இது உயிரோடு இருப்பவர்களுக்கு இறைக்க அருளப்பட்டது. இது ரொம்ப பெரிய கஷ்டமா அல்லாஹ் சொல்லுகிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிதிக்ரி ஃபல் முமுதக்கிர். இந்த குர்ஆனை நம்ம லேசாக்கி இருக்கிறோம். பின்பற்றுபவர்கள், அதை படிப்பவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இது இந்த விஷயத்துல நம்ம அலட்சியமா இருந்தா இது அதிபயங்கரமான விளைவுகளை மறுமையில ஏற்படுத்தும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மூலியமாக ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குது. அது என்ன வசனம்னு சொன்னாக்கா, இப்ப நீங்க பல ஹதீஸ்கள்ல கேட்டிருப்பீங்க, இந்த அடியார்களுக்காக வேண்டி, இந்த உம்மத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல சஜ்தாவில விழுந்து 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 அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவாங்க. யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை விட்டு மன்னிச்சு விட்டுடு. கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் மன்னித்து கொண்டே இருப்பான் ஹதீஸ் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி தெரியும் உங்களுக்கு. என்றைக்காவது யாரையாவது அவர் கடினமாக பேசியது கிடையாது, யாரையும் கோவித்தது கிடையாது, எல்லோரையும் மன்னித்து விட்டார்கள். மக்கா வாசிகள் எல்லாம் திணறி போயிருந்தான். இக்ரிமா ரலியல்லாஹு உட்பட மக்காவுடைய வெற்றியின் போது இவங்க வெற்றி பெற்றாங்க, இன்னைக்கு மக்கா முழுவதும் இவர்கள் படுகொலை செய்வார்கள், நாம அவர்களுக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்தோம்னாக்கா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னாங்க, மக்காவாசிகளே உங்களுக்கு நான் பொது மன்னிப்பு வழங்குறேன். அவ்வளவு இலகுவான மனம் உடையவர்கள். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த குர்ஆனுடைய விஷயத்துல யாரெல்லாம் அலட்சியமா இருக்கிறாங்களோ அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு எதிராக நாளைக்கு மறுமையில பேசுவார். எப்படி பேசுவாராம்? யா ரப்பி இன்ன கௌமி ஹாதல் குர்ஆன மஅஜூரா. என்னுடைய ரப்பே, என்னுடைய சமூக மக்கள் இந்த குர்ஆனை நகைப்புக்குரியதாக ஆகிவிட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட சொல்லுவாராம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நகைப்புக்குரியதாக ஆக்கிட்டாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் கிட்ட சொன்னா நம்முடைய நிலை குறைஞ்சபட்சம் இப்பெல்லாம் நீங்க குர்ஆன் என்னால வாசிக்க முடியல, அதெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. அந்த போன்லயே தமிழாக்கம் வந்துருச்சு, எந்த சூறா எடுக்க வேணும்னு வந்துருச்சு, எப்படி நீங்க படிக்கணுமா நீங்க படிக்கவே வேணாம், அப்படி போட்டு விட்டா அது பாட்டுக்கு வசனங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு ஓதி கொண்டு இருக்கிறது. இப்ப நம்ம சொன்னாக்கா 3 வருஷம் படிச்சிருந்தாலும் நம்ம சாந்தமா இருக்கிறோம். மதரசாவுக்கு போறாங்க, இனி கூட போயிட்டான், அசருக்கு போயிட்டு கரெக்டா புள்ள வந்துருது. ஏன் காரணம் நான் சொல்றதுல சகோதரர்களே, நமக்கே அதுல இணக்கம் இல்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தோடு நாம் இணக்கம் இல்லை என்று சொன்னால் மறுமையிலே இப்படி வெற்றி பெற முடியும். அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு மிக முக்கியமானது சதகா செய்யக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சதகா செய்யக்கூடிய பண்பு, இந்த சதகாக்கான தொகைகள் நிர்ணயிக்கப்படலை இஸ்லாத்துல. அது 1 ரூபாவா, 1 லட்சம் ரூபாவா, 10 ரூபாவா, 10,000 ரூபாவா,
அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்மிடம் இருப்பதை எடுத்து கொடுக்கக்கூடிய பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நீங்க எப்பெல்லாம் சதக்கா செய்கிறீர்களோ, ஒரு அடியானுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ, அதன் மூலியமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நம்மால பெற முடியும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒட்டகத்திலே வந்து நீங்க உங்களிடம் யாசகம் கேட்டாலும் கொடுத்துருங்க. இவன் ஒட்டகத்துல வரா, இப்போ நினைச்சீங்களேன், ஒரு புல்லட்ல வராரு, புல்லட்ல வந்து யாசகம் கேட்டாலும் கொடுத்துடணும். அவர் எந்த நிலையில கேட்கிறாருன்னு தெரியாதுல்ல. பிட்பாக்கெட் அடிச்சுட்டு வந்திருப்பாரு, காசெல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாரு, ஏடிஎம் கார்டை திருடிட்டு இருப்பான். புல்லட்ல வரவனுக்கு எது கொடுக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அந்த நேரத்திலும் நீங்கள் சதகா செஞ்சுதான் ஆகணும். இவர் இதுல வராரு, அதுல வராரு, இவ்வளோ டிப்டாப்பா இருக்கிறாருன்றா பிரச்சனை இல்லை. அவருடைய உள்ளத்துக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பது. அதை தீர்த்து வைக்கக்கூடிய பண்பாளனாக நான் மூமினாக இருக்கணும், ஒரு நண்பனாக இருக்கணும்னு சொன்னாக்கா இப்படிதான் இருக்கணும். அன்பு சகோதரர்களே, இப்படி செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கத்துக்குரியவர்களாக இருக்கும். இதெல்லாம் நற்பண்புகள், இதெல்லாம் நல்ல காரியங்கள். இதெல்லாம் செஞ்சிட்டோம்னா அல்லாஹ்வோடு நெருக்கமாக கொண்டிருப்போம். சரி, நாம் நடுநிலையா இருந்து இதையெல்லாம் செய்ய இன்னொரு பக்கத்துல இதை செய்து கொண்டிருந்தாலும் அல்லாஹ்வோடு தூரமாக கொண்டிருப்போம். அது என்னன்னு சொன்னாக்கா, அல்லாஹ் தடுத்த காரியங்கள். முதல்ல ஷிர்கான காரியங்களை செய்யக்கூடாது. எந்த காரணத்து கொண்டும் ஷிர்கை செய்யவே கூடாது. இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த காரியம் வட்டி. இந்த வட்டியில சொன்னாலும் சொல்லா காட்டியும் எல்லாரும் மாட்டிட்டு இருக்காங்க, நிறைய பேர். அல்லாஹ் அக்பர். இதுக்கு ஃபத்வா கொடுக்கறதுக்கு ஒரு இமாம் கூட்டம் இருக்குது. எப்படி எப்படியோ பேசி வட்டிக்கு போவாதையான்னு சொன்னாலும் அவனை கொண்டு போய் லீஸ் வீட்டில் தள்ளிடுறாங்க இமாம்கள். 1500 குத்துருங்க, 15,000 வீட்டுக்கு போய் உட்காந்துக்குவாரு, 10 லட்ச ரூபா குத்துட்டு 5 லட்ச ரூபா குத்துட்டு 1500 குத்துருங்க. இமாம் சொல்ற ஃபத்வா இது. भाई हमें दे डालते भाई, किराया 1,500 रुपये दे डालते। वो 5,000 5 लाख छिना लो, तुमने छोड़ देगा देगी जा। 5 லட்சத்தை புடிங்கிடுங்களேன், அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட எட்டி ஒதிப்பாரு, வெளியே போடான்ட்டு. இது ஒரு விதமான வட்டியில நம்ம ஆள் மாட்டிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் வட்டி எதுல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே கடினமாயிரும். அந்த காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வட்டி என்பது மிகப்பெரிய தீய காரியம். யார் இதை வட்டியை உண்ணுகிறார்களோ, யார் வட்டியை வந்து மக்களுக்கு ஏவுகிறாங்களோ, வட்டியில விபச்சாரத்துக்கு கூட, விபச்சாரம் செய்யக்கூடியவனுக்கு கசையடி கொடுங்க, மரண தண்டனை கொடுங்கன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. வட்டியை பொறுத்த வரைக்கும் வட்டி வாங்குறவன், கொடுக்கிறவன், அதற்கு கையெழுத்திடுறவன், அதற்கு கணக்கு பார்க்கிறவன், அதற்கு சிபாரிசு பண்றவன், அத்தனை பேரும் ஒரே குற்றவாளி தான். அது இல்லாம அந்த வட்டியில பாருங்க, யார் வட்டி உண்ணுகிறார்களோ மறுமையில் அல்லாஹ் எப்படி எழுப்புவானா தெரியுமா? பைத்தியம் பிடித்தவனாக அவன் எழுப்பப்படுவான், பைத்தியக்காரனாக எழுப்பப்படுவான். இந்த வட்டியை விட்டு இந்த கௌம் நகண்டாலே அல்லாஹ்வோடு நெருக்கமாயிடலாம். அந்த அளவுக்கு சொல்ல முடியும். வாகனத்துல வட்டி, எல்லாத்துலயுமே வட்டி. இந்த வட்டி நம்மளுக்கு ரொம்ப அழகா தெரியுது. இப்போ இந்த நாடே நாசமா போயிருக்கிறதுக்கு இந்த வட்டி தான் காரணம். 3 ரூபாய் தயார் பண்ற சோப்பு 25 ரூபா விற்கிறான். எதுக்கு தெரியுமா? உலக நாடுகள் முழுவதும் வட்டியை வாங்கி வச்சிருக்கான் நாட்டுல. அதனுடைய விளைவுதான் வரி போடுறது. வரி போடுறதனுடைய விளைவுதான் எல்லா பொருளும் அதிகமா வருது, நாடும் நாசமாகும். குறிப்பாக அதுக்கு தான் இஸ்லாம் இது ஹராம், தடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இருக்கிறது. அதை யார் நடைமுறைப்படுத்தி காட்டுறது? முஸ்லிம்கள் தான் நடைமுறைப்படுத்தணும். வட்டி வாங்க கூடாதுன்னா வாங்க கூடாது. 6 மாசம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா அதன் பிறகு எல்லா வழிகளையும் அல்லாஹ் விசாலப்படுத்திடுவான். 6 மாசம்தான், அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க விடாம அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்கின்ற அந்த வளையத்துக்குள்ளே வர முடியாது. நீங்கள் ஒன்றை நிராகரிக்காமல் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவராக மாற முடியாது, அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்துக்குரியவராக மாற முடியாது. சில சகோதரர்கள் சொல்றாங்க, பாய் என்ன போய் செய்ய சொல்றீங்க, எவனும் கொடுக்க மாட்டான், எந்த ஜமாத்துக்காரனும் கொடுக்க மாட்டான். ஜமாத்ன்றது யாரு? தனிநபர் தானே. ஜமாத்துன்னா சுவிஸ் வங்கியா? இல்லையே. அதுலயே ஏழை பாலை எல்லாம் சேர்ந்துதானே ஒரு ஜமாத்து, ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம். என்ன செய்யலாம்? நம்ம ஒரு ஜமாத்தாக சேர்ந்து வட்டி இல்லா கடனை ஆரம்பிப்பதற்கு முயற்சி செய்யலாம். அதை கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டான் நம்மளால. திருப்பி கேட்டா கோச்சிக்குவான், ரிசன் லெட்டர் கொடுத்துட வேணும். இப்ப என்னதான் பண்றது இந்த சமூகத்தை?
ஒரு ஹராம்ல இருந்து வெளியே வரணும்னாக்கா அதுக்கு ஒரு வழி செய்யணும்ல. கஷ்டங்கள் இருக்குதுனாக்கா அவனுக்கு உதவி செய்யணும். உதவி செஞ்சுட்டு கேட்கக்கூடாது. அதே ஆள் வட்டிக்கு வாங்கிட்டு 3வது ஆள் வந்து வீட்டாண்ட நின்று கேள்வியாக கேட்பான். அப்போ ஒரு ஹதீஸ் சொல்லுவான் பாருங்க, அவன் நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க, கடன் வாங்கினவன் என்ன கேட்டாலும் சகிச்சுக்கணும். ஆனால் நம்ம ஃப்ரீயாக கொடுத்துட்டு கேட்டால் கோச்சிக்குவான். அப்ப அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதரும் இது வந்து ஹராமான காரியம். இந்த லீஸ் இருக்குல்ல, இது கொஞ்சம் விளக்கம் கொடுத்துடணும் உங்களுக்கு. இதை கொடுத்துட்டு முடிச்சிடுறேன். லீஸ் சொல்லி ஒரு காரியத்தை செய்யறாங்கல்ல, இது வந்து வட்டி வாங்கறது இல்ல, வட்டி கொடுக்கறது. காஜிக்கு வட்டி வாங்கிடுறோன்னு வச்சுங்களேன், நீங்க உங்களுடைய மன்றாடல், உங்களுடைய அழுக, உங்களுடைய சஸ்தா, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய அந்த கேட்கிற முறை எல்லாம் நான் மன்னிச்சிருவான். வட்டி கொடுக்கறது இது. லீஸுக்கு வீட்டுக்கு போய் உட்காந்துக்கிட்டு கரண்ட் பில்லை மாத்திரம் தான் கட்டுவார். 10 வருஷம் ஆனாலும் அவர் துட்டு கொடுக்குற வரைக்கும் அவர் வெளியே வர மாட்டார்னா என்ன அர்த்தம்? அது இவர் வட்டி கொடுறாரு. அந்த 10,000க்கு தான் அவர் வீட்டை விட்டுருக்கிறாரு. இதெல்லாம் 1500 ரூபா 500 ரூபா கொடுத்துட்றோம். இது ஒரே ஒரு வரலாற்று குறிப்பை நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது மாதிரி வந்து சனிக்கிழமை கூட்டத்தார்னு சொல்லிட்டு சப்து கூட்டத்தார்ன்ட்டு குரான்ல ஒரு வசனம் வருது. அந்த கூட்டத்தாரெல்லாம் வந்து இந்த கடல் பகுதியில் வாழ்ந்தாங்க. கடல் பகுதியில் வாழும்போது அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு கட்டளை போட்டான். நமக்கு வந்து ஜும்மா பாங்க சொல்லிட்டா வியாபாரம் பண்ணக்கூடாது இல்லையா? அதே மாதிரி அவர்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்கக்கூடாது. இதுதான் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை. உடனே இது மாதிரி ஆய்வாளர்லாம் ஒன்று கூடுறான். அறிவோடு சிந்திக்கக்கூடியவர்கள், குரானோடு தான் அறிவை உரசனம் தவிர அறிவோடு குரானை உரசி பார்க்கக்கூடாது. அப்போ அவங்களாம் சிந்திச்சு ஒரு மஷூரா பண்றாங்க. அல்லாஹ் தஆலா வந்து சனிக்கிழமை தானே பிடிக்க வேணாம்னு சொன்னான். ஆனால் அல்லாவே சொல்லுகிறான், அந்த சனிக்கிழமை அல்லாஹ் என்ன பண்ணுவானா, அப்படியே கண்ணுக்கு எதிர்க்க மீன்லாம் மேலே வருமா, அலைகள்ல மீன்கள்லாம் மேலே வருமா. இவங்களாம் பார்ப்பாங்களா, ஆனால் பிடிக்க கூடாது, ஹராம். இவங்களால தாங்க முடியாம ஒரு மஷூராவை கூட்டுறாங்க. கூட்டி நம்ம பிடிக்க கூடாதுன்னு நல்லா சொல்லிட்டான். என்ன செய்யலாம்னாக்கா, ஒரு கான்வாய்களை வெட்டலாம். வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னாங்க, இங்க ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்திடுவாங்க. கடலுக்கும் அந்த தண்ணியெல்லாம் வந்து இங்க விழுற மாதிரி மீனோட வந்து விழும். அது ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சிக்குவாங்க. இது பார்க்கறதுக்கு நல்ல லாஜிக் தானே? இதே காரியத்தை தான் இந்த லீஸ்ல செஞ்சுட்டு இருக்கான் நம்பால். ஆனா அது அவர்களுக்கு கொடுத்த தண்டனையை பத்தி அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை குரங்குகளாக நாம் மாட்டிட்டோங்கிறான். நீங்க தப்பு செய்யுங்க, மன்னிப்பு கேளுங்க, சதக்கா அதுக்கான கூலி அல்லாஹ் கொடுத்து உங்களை நிவர்த்தி செய்வான். இந்த குறுக்கு வழியை சிந்திக்காதீங்க. ஏன் அல்லாஹ்க்கு தெரியாதா? இப்படி எல்லாம் புடிச்சு வச்சீங்க, ஞாயிற்றுக்கிழமை புடிச்சிங்க, நல்லா சொல்ல தெரியாது. நீங்க எப்படி அந்த வரம்பை மீறாமல் இருக்கிறீர்கள் என்பதற்காக தான் அந்த கட்டளையே அல்லாஹ் போட்டிருக்கிறான். வட்டியின் பக்கம் போவாத நல்லா சொல்கிறான். ஒரு ஹதீஸை சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸ் எந்த அளவுக்கு ஆதாரபூர்வம்னு தெரியாது எனக்கு. அந்த ஹதீஸை கேட்கும்போது இன்னும் நமக்கு பயமாக இருக்கிறது. யார் வட்டி வாங்குகிறார்களோ தன்னுடைய தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம் என்று சொல்லி ஒரு ஹதீஸ் இருக்குது. அன்பு சகோதரர்களை, இந்த வட்டியிலிருந்து நம்ம மீண்டாலே அல்லாஹ்வோடு நெருங்கி விடுவோம். ஏன்னா இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. கஷ்டத்துல, துன்பத்துல, துயரத்துல மாட்டிக்கிட்டு எந்த வழியிலையாவது வாங்கிடுறாங்க. அதிலிருந்து நாம் மீளணும். அதற்கு முதல் நாம் செய்ய வேண்டிய விஷயம், யாராலும் எத்தனை ஜமாத்துகள் பைத்துல் மால் திறந்தாலும் நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியாது. நாம அல்லாஹ் கிட்ட அழுது, இந்த தீமையிலிருந்து என்னை காப்பாத்தியா அல்லாஹ், இந்த வட்டியிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாயா அல்லாஹ். ஏனென்றால் நீ பைத்தியம் பிடித்தவனாக எழுப்புவாய் என்று மறுமையிலே சொல்கிறாய். நான் பைத்தியம் பிடித்தவனாக எழுப்புவதற்கு தயாராகவில்லை, எழுவதற்கு தயாராகவில்லை. உன்னுடைய மன்னிப்புக்குரியவனாக நான் எழ வேண்டும் என்று அல்லாஹ்விடத்துல பேசணும், அல்லாஹ்விடத்துல சொல்லணும். உங்களுக்கு பாருங்க, கஞ்சத்தனமா நீங்க துவா கேட்காதீங்க. எல்லாம் எனக்கு 2 கோடி ரூபா கொடுன்னு கேளுங்க. லாலா குண்டால வீடு வாங்கணும் எல்லான்னு கேளுங்க. நம்ம கைசா இல்லைங்க. அல்லாஹ் அப்படிப்பட்டவன் இல்லை. நம்மள மாதிரியே சிந்திக்கிறது. 150 ரூபா, 250 ரூபா, 550 ரூபா நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ அப்படி சிந்திக்கிறது. அல்லாஹ் விசாலமானவன். அல்லாஹ் குன் சொன்னா போதும், அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி. சிலரை நீங்க பாப்பீங்க, கல்லித்னா பரதேசாரி ஆயின செம்மேன கவல் ஓஹோ போல்கோ ஹோகா. அவன் கேட்டிருப்பான், அல்லாஹ் கொடுத்துருப்பான், நம்ம கேட்கல. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? திடீர்னு பார்ப்பார், ரியல் எஸ்டேட்ல போனா அங்க ஒரு மூணாவது தெருல டிபிகே ஸ்ட்ரீட்ல வீடு வாங்கிட்டான், அங்க இங்க ஆகிட்டான், இப்போ பில்டர் ஆகிட்டான் நம்மப்பா, அப்படி இப்படின்னு நம்மளே பேசிக்குவோம்.
அல்லாஹ் கிட்ட கேட்டிருப்பாரு, அல்லாஹ் கொடுத்துட்றான், அவ்வளவுதான். அப்ப நம்ம கேட்கணும். ஒண்ணு தீமையிலிருந்து விலக்குவதையும் கேட்கணும், நன்மையின் பால் போவதையும் கேட்கணும். அதே மாதிரி நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வை அல்லான்னு கேட்கணும். எல்லாவற்றையும் கேட்கணும். கேட்டாதான் அல்லாஹ் கொடுப்பான். கேட்க 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 என்கிட்ட ஒருத்தர்கிட்ட நீங்க கெஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க. நிஜாம் பைட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஏசி கொடுங்க, எப்படியாவது ஒரு 15,000 ரூபாய் கொடுங்க, 15,000 ரூபாய் கொடுங்க. ஒரு 6 மாசம் அந்த ஆள்கிட்ட கெஞ்சணும்னு வச்சுங்களேன், எடுத்துட்டு போடுவான். 25,000 ரூபாய் இருக்கும் அந்த ஏசி. என்ன பண்ணுவாரு? அவர்கிட்ட கேட்டு இருந்தா கேட்டுருவான்ல. நிஜாம் பாயே இப்படி இருக்கும் போது அல்லாஹ் தஆலா எப்படி இருப்பான்? அப்ப அன்பு சகோதரர்களை நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால், இப்ப இப்படி கேட்டுக்கிட்டே நான் ஒரு ஏசி அவர்கிட்ட வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், மவுத் வரைக்கும் அந்த ஆள் மறக்க மாட்டான் என்ன. ஏன்னா கெஞ்சியே வாங்கிட்டான் 25,000 ரூபாய்க்கு ஏசிய 15,000 ரூபாய்க்குன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம கெஞ்சதான் ஒரு மனிதன் நம்மை மறக்க மாட்டான்னா, அல்லாஹ்விடம் அழுவதான் அவனோடு நெருக்கமாகிரும். நெருக்கமாக நமக்கு சொர்க்கத்துக்குரிய வழிகளை அவன் லேசாக்கி தருவான். நரகத்தில போவாத அளவுக்கு தன்னுடைய அடியானை பாதுகாப்பதில் அவன் மிக தெளிவாக இருக்கிறான். 70 தாயை விட ஒரு அடியானை நேசிக்கக்கூடியவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அதை உறுதியாக இருங்க அன்பு சகோதரர்களே. ஆகவே இத்தகைய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். ரமலான் வரப்போது, யாருக்கெல்லாம் அலிபே தெரியல அல்லாஹ்வுக்காக வேண்டி இங்க வந்து ஓதிக்கங்க. இந்த ரமலான்லயாவது நாம் ஒரு குரானை முடிக்க வேண்டும் என்று ஒரு பிடிவாதத்தோடு வாழுங்கள். இந்த ரமலான்லயாவது இந்த குரானை நான் தமிழாக்கத்தோடு முடிப்பேன். அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை நான் முடிக்காமல் இந்த உலகத்தை விட்டு மரணித்து விடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்துல மன்றாடுங்க. இந்த குரான் தான் நம்மை மாற்ற போகிறது அன்பு சகோதரர்கள். வேற யாருமே மாத்த முடியாது, எந்த தலைவரும் மாத்த முடியாது. ஏன்னா இப்ப தலைவர்களே என்ன ஆயிட்டாங்கன்னா, கேப்பா கரெக்டா தொழுறியா அதெல்லாம் கேட்கறது இல்ல. எத்தனை மீட்டிங் போட்ட, நல்லா வெயிட்டா மீட்டிங் போடுறான்பா நம்ம ஆளு. அப்படித்தான் போயிருச்சு. முதல்ல எல்லாம் கூப்பிட்டு கேப்பா தொழுறியா கரெக்டா, நோன்பு வைக்கிறியா, ஜகாத்தெல்லாம் கரெக்டா கொடுக்குறியா, அப்படி இருந்தா அமைப்புல இருப்பா. இதெல்லாம் தவீதுடைய அமைப்பு. அது ஒரு காலம். இப்ப அந்த வார்த்தையே வரமாடுது. அவர்களும் வெறுத்து விட்டாங்க. அப்ப அன்பு சகோதரர்களை, நாம் அப்படியே வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இப்படிதான் சொல்லிவிட்டு வாழ்ந்தவனை பத்தி அல்லாஹ் புலம்புறத சொல்லி காட்டுகிறான். அவனே திட்டிக்குவானா மறுமையில. யா வைலத்தனா அட்டான் அல்லாஹ அட்டான ரசூலா, என்னுடைய கை சேதமே, நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்க கூடாதா? இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், இவர் சொல்லுவாராம், அல்லாஹ் அதோ இந்த தலைவர் தான் என்ன வழி கெடுத்துட்டாரு, அவருக்கு 2 மடங்கு நீ தண்டனையை கூடுனா அல்லாஹ் சொல்லுவான், வாயை மூடுவான். அதை பத்தி நீ பேசாத, க்ளோஸ் ஆயிடுச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, மறுமைக்கு வந்துட்டல, அவரை பத்தி நான் பாத்துக்கிறேன், நீ இப்ப செஞ்சதுக்காக வேண்டி தண்டனை அனுபவின்னு நரகத்துல தள்ளுவான். அன்பு சகோதரர்களே, ஆகவே யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாது, யாரும் யாருக்கும் வக்காலத்து வாங்க முடியாது மறுமையில. அவருடைய நபிமாருடைய பிரச்சனையை அப்படிதான் வரலாற்றை சொல்கிறான். ஆகவே நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு வரக்கூடிய ரமலானில இந்த மாசத்துல இருந்தே நம்ம துவா கேட்க ஆரம்பிச்சிடணும். ரமலான்ல உயிர் வாழ்றோமோ இல்லையோ, ரமலான்ல உயிர் வாழ்ந்தவருடைய தர்ஜா மிகப்பெரிய தர்ஜாவாக ஒரு ஹதீஸ்ல வருகிறது. ஒருவர் மரணித்து விடுகிறார், அதிகமான நன்மைக்குரியவர், ஒருவர் குறைவான நன்மைக்குரியவர், ஆனால் தர்ஜா அவருக்கு அதிகமா இருக்குதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அவர் ஒரு ரமலானை இந்த உலகத்திலே அனுபவித்து சென்றதனுடைய விளைவுதான் அங்கே தர்ஜா உயர்ந்திருக்கிறது என்று நம்ம ஹதீஸை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ரமலான் வரப்போகிறது. குர்ஆனை கற்பதிலே நாம் அதிகமாக கவனம் செலுத்துவோம், ஹதீஸ்களை படிப்போம், தொழுகையில நம்ம நிதானத்தை கடைபிடிப்போம். அங்கதான் மன்றாடத்துக்கான மிக சிறந்த இடமாக இருக்கிறது. இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நன்மை செய்து உண்மையை பேசி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. கேட்பவர்களுக்கும் சொல்பவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பானாக. நாம் இந்த உலகத்திலே நண்பர்களாக இருப்பதை போன்று சொர்க்கத்திலும் நண்பர்களாக இருந்து சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ்தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.